சம்பத்குமார், விஜய்க்கு ஒரு அரசியல் கால்குலேஷன் இருக்கலாம், அவரையும் சேர்த்து அந்த மேடையில ஏற்றி இருக்கலாம்ல. அவரும் வாங்க எல்லாரும் மூத்த தலைவர்களோட சேர்ந்து நிற்கும் போது அவரோட நிற்கும் போது அதோடைய உயரம் வேற தானே. நிச்சயமா மேடம். அதாவது இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா, ஏன் குறிவைக்கப்படுகிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இந்த டாக்ல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நேரில் இருக்கக்கூடிய மற்ற விருந்தினர்கள் அதில் இருந்திருந்தாலும் கூட, ஏன் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா முனைவர் திருமாவளவன் அவர்கள் அவரும் இருந்து எங்கள் தலைவர் மட்டும் அதில் இல்லை அப்படின்னா இந்த விழா இவ்வளவு தூரம் பேசுபொருளாக இருக்காது. அது சென்னை போன்ற மாநகரத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவை போல் தான் இருக்கும். அப்ப பேசுபொருள் ஆக்க தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அதில் இருக்கிறதான் பேசுபொருளாக இருந்துச்சு. எங்களுடைய தளபதி இந்த நிகழ்வில் கலந்திருக்கவில்லை அப்படின்னா, அவர் இல்லாமல் இந்த விழா நடந்திருந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்திருந்தா கூட இது ஒரு மற்றொரு நூல் வெளியீட்டு விழாவாக தான் இருந்திருக்குமே தவிர, இவ்வளவு தூரம் ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பரபரப்பான நிகழ்வாக இருந்திருக்காது. அப்போ இங்கே பேசுபொருள் யார் அப்படின்னா எங்களுடைய தளபதி தான். அவர் என்ன பேச போகிறார், அவர் என்ன பேசுவார்னு தெரியல. அவர் மாநாட்டுல பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்ல, அதனாலதான் நான் அந்த விழாவுல கலந்துக்கல அப்படின்னு சொல்றங்க பொழுது, உங்க கொள்கையில நிலையா நீங்க இல்ல, அதுல ஒரு தெளிவு இல்லைன்னு இன்னொரு சக தலைவர், அதே கொள்கை நிலைப்பாட்டுல உள்ள தலைவர் உங்களை நிராகரிக்கிறார்னு ஒரு அர்த்தம் அதற்குள்ள இல்லையா? இல்ல மேடம், இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லும்போது ஒரு ஐயா கூட நம்ம குபேந்திரன் ஐயா சொன்னாங்க, இது குழப்பம் அந்த அறிக்கையில் அப்படின்னாங்க. நீங்கள் ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்கள் சொன்னதும் நீங்கள் கவனிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஒரு ஆகச்சிறந்த கள போராளி, ஆகச்சிறந்த அறிவாளி எங்களுடைய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் அவரையோ விடுதலை சிறுத்தைகளையோ யாரும் அச்சுறுத்த விட முடியாது, அடக்கிவிட முடியாது. அவர் எளிதில் குழப்பமடையக்கூடியவர் கிடையாது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த விழா என்பது 2026 அந்த தேர்தல் சமயத்தில் ஏற்படக்கூடிய கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக நீங்கள் கருத வேண்டும். அதில் இப்போதைக்கு எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டார் என்று சொன்னால், அது இப்போ இருக்கிற கூட்டணிக்குள்ள சில சிக்கலை ஏற்படுத்தி விடுமே என்கின்ற அந்த தோழமைக்காக அவர் இந்த விழாவில் தவிர்த்திருக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருமே அவர் மறுக்கலை, தவிர்த்திருக்கிறாங்கிறது தான் அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சம். இப்போ நீங்கள் அம்பேத்கரனுடைய இந்த விழா என்பது எங்களுடைய தளபதி தவிர்க்கல. அததான் திரும்ப திரும்ப சிந்தனை செல்வன் சொல்றார். அந்த 8 பக்க அறிக்கையில பதிப்பகம் என்ன முதல்ல விருந்தினரா கூப்பிடுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு, உடனே விஜயையும் கூப்பிடுறாங்க. விஜய் நான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரேப்பா, எனக்கும் அவருக்கும் ஒரே மேடைங்கிறது சரி வருமான சில கோரிக்கைகளை வைக்கிறேன், அப்ப நீங்க வராட்டியும் பரவாயில்ல, நாங்க அவங்கள வச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் இவ்வளவு ஓபன் ஸ்டேட்மெண்டா, அதுவும் மக்களால் இத்தனை முறை அங்கீகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வெளிப்படையா சொல்றாருன்னா, அவர் அதை தவிர்க்கல. யாது முணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மருந்தே தகர்த்தோம்னு சொல்லி கடைசி வரியில சொல்லிக்கிறார் தொல் திருமாவளவன். எங்களுடைய ஐயா முனைவர் தொல் திருமாவளவன் தவிர்த்துக்கிற வார்த்தை தான் அவருடைய அறிக்கையில பதிவா இருக்குது. இன்னொன்று சொன்னாங்க, ஆதவ அர்ஜுன் அந்த விழாவில் கலந்துக்கிறார் என்பது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த காமன்ஸனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஐயா சொன்ன மாதிரி அவர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் அண்ணன் திருமாவளவனை தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அவன் நான் போக முடியல, என்னுடைய தம்பி போயிருக்காருன்னு நினைக்கணும். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி ஐயா திருமாவளவனோட ஆதவ அர்ஜுனா சக்தி மிக்கவராக இருக்கிறார், அந்த கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த விழாவில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளாமல் அவர் தவிர்த்திருக்கிறார். சில விஷயங்கள் அதிலிருந்து கிளம்பும், அது இப்போ இருக்கிற கூட்டணிக்குள்ள புகைச்சலை கிளப்பும். ஏன்னா ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தானாக பழுப்பதை தானாக பழுப்பதை தடிகொண்டு அடித்து பழுக்க வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவிழந்து போயிருக்கிறது, அது தானாகவே அந்த கூட்டணி சிதைந்து போய்விடும் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் உள்நோக்குற காலத்துல இருக்குது. அந்த கூட்டணியிலிருந்து உள்ள 2 நாளைக்கு முன்னாடி குமுதம் ரிப்போர்ட்டர் எடுத்த அந்த செய்தி உங்களுக்கு வெளிப்படையாக வெளியாயிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த குமுதம் ரிப்போர்ட்டருடைய ஊடகவியலாளர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக எந்தெந்த கட்சிகளிலிருந்து வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் என்பது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் யாரோட கூட்டணி அமைக்கணுங்கிறது மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொல்லல, மக்கள் கருத்து சொல்லிக்கிறாங்க. அதனால எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா,
இயல்பாகவே இந்த கூட்டணி ஒரு இடத்துல முடிவுக்கு வரப்போற நேரத்துல இப்ப நம்ம போய் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ஏன் இருக்கிறவங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கணும்? அவர் வந்து இந்த கூட்டணி தொடரும், இந்த கூட்டணியை கட்டமைத்ததே நாங்க தான், நிச்சயமா அதுதான் நம்மளும் அதை சொல்றோம். எப்படி நாங்க உடைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் இப்ப குபேந்திரன் இங்க சுட்டி காண்பித்தார். அப்படி இருக்கும்போது இது வந்து உங்க அதீத கற்பனையாக இல்ல இருக்கு. நிச்சயமாக இல்ல, நீங்க சொன்னது அப்படியே வழிமொழிகிறோமா? அதிமுகவிற்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவங்க கூட்டணி அமைப்பதற்கான ஒன்று இருக்கும். நீங்க புது பிளேயர், அப்ப உங்க பிளேயர்கள் வந்து ஏற்கனவே இங்க களமாடிக்கிட்டு இருக்கிற பிளேயர்கள்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான இல்ல ஒரு சரியில்லைன்னு comment? சொல்லல, நீங்க சொன்ன அதே வார்த்தையை நான் வழிமொழிகிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு தகுதியானவர், வலுவுள்ளவர். அவரால் நீங்க சொன்ன வார்த்தையை தான் அப்படி நான் வழிமொழிகிறேன். அவரால் இன்னும் ஒரு கூட்டணியை கூட உருவாக்க முடியும். 2026 தேர்தலுடைய காலத்துடைய அந்த சூழலை பொறுத்து, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்து, தேர்தல் அந்த சமயத்தில் ஒரு தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கினவன் நான் அப்படிங்கிற ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்காக ஒரு புதிய கூட்டணியை கூட உருவாக்க முடியும். அது தேவை இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர். இந்தியா கூட்டணியில இருக்கிற அத்தனை தலைவர்களுமே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சொல்லுவாங்க. அந்த மீனிங்ல தான் குபேந்திரன் கூட அதை இங்க சுட்டி காண்பித்தார். அது வந்து அவங்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு அடையாளம். நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அவர் அப்படி நீங்க உங்க கூட்டணிக்கு தான் வர போறாருன்னா நீங்க வெளிப்படையா ஓபனா கூப்பிட்டுட்டு நிக்க வச்சிருந்திருக்கலாமே. இல்ல அது அவர் வந்து அதை ஏற்கனவே மறுக்கிறாரு. உங்க கொள்கையிலேயே நிலைப்பாடு வன்னியரசுடைய ட்வீட் நேத்துக்கு எப்படியானதா இருக்கு? நீங்க வந்து பாசிசம்ங்கிறதுல எல்லாம் அரசியல் பாயாசம் கிண்ட நினைக்கிறீங்க. தலைவருடைய அறிக்கையே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வன்னியரசன் அவர் அந்த நேற்றைய செய்தியா இருந்தாலும் இது எல்லாமே கனெக்டிங் தி டாட்ஸா தானே குபேந்திரன் சொன்னாரு. அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும் மேடம். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக, நான் நேரடியாவே சொல்றேன், திமுகவினரை சமாதானப்படுத்துவதற்காக எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் வன்னியரசு மூலமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு அது நேத்து முடிச்சார். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றது திருமாவளவன் டபுள் கேம் ஆடுகிறாரா? டபுள் கேம் ஆடல, நிச்சயமாக ஆடல. அதான் என்ன சொன்னா, உங்களுடைய அண்ணன் சொல்கிறார் அது வந்து திமுகவை சமாதானம். திமுக இதுல எதுக்கு சமாதானம் ஆகணும்? அவர் எந்த மேடையில் புத்தக வெளியிட்டு விழா, ஏன்னா அவங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு உறவுன்னு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட நின்னாங்கங்கறத ஜஸ்டிபிகேஷனா இந்த அறிக்கையில சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இவருக்கு அம்பேத்கர்ங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷன் போதுமே. இவர் அதற்கு காரணமே சொல்லி இத்தனை விளக்கங்கள் 2 மாதமா கொடுக்க தேவையில்லையே. அப்ப எந்த அடிப்படையிலிருந்து அவர் வந்து அவங்களோட போக விரும்பல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தாவேக்கா வருகிறது? இப்ப நீங்க ஆதவ அர்ஜுனா பேசின செய்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்கம்மா, லைவ்ல சொன்னீங்க. அதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்க சொன்னீங்க. நிச்சயமாக இந்த டிசம்பர் 6, 2024 அனைவருக்கும் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற நூல் வெளியீடு என்பது, அந்த விழா என்பது எங்கள் தலைவர் கூறிய அதிகார பகிர்வு, ஆட்சியில் வந்து பங்கு என்கின்ற செய்தியை இந்த தமிழ் குரூப் நல்லுலகத்திற்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லக்கூடிய விழாவாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக கூட்டணி மாறும். ஆனால் அந்த பழி இப்போதைக்கு அண்ணன் திருமாவளவன் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எச்சரிக்கையாக மிக நாகரிகமாக சில விஷயங்களை தவிர்த்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் புறக்கணிக்கப்படலை. அவர் அறிக்கையை நான் பலமுறை படித்து பார்த்தோம். அந்த வார்த்தையில வந்து அவர் தவிர்த்திருக்கிறேன் சொல்லியிருக்கலையே, நான் என்னை யாரும் தவிர்க்கலை. உங்க கட்சியோட முரண்படுற இடங்களை எல்லாம் ஏற்கனவே சுட்டி காண்பித்து விட்டார். இந்த புத்தக விழாவில் உங்களோட நான் முரண்படலை, பதிப்பகத்தோட முரண்படுறேங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். உங்கள் மாநாட்டில் உங்கள் தலைவருடைய உரை குறித்து முதல்ல அந்த பாசிசத்துக்கான தெளிவு எனக்கு இல்லைன்னு வெளிப்படையா வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்தவர் திருமாவளவன் தான். இல்லைங்க மேடம், அவரே வந்து சொல்றாரு, விஜயை தவிர்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்திருந்தால் கூட அது இயலாத காரியம் அப்படின்னு அந்த அறிக்கையில் ஒரு இடத்துல அண்ணன் சொல்றார். அப்படின்னா எங்களுடைய தலைவர் தளபதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சக்தி மிகுந்தவராக இருக்கிறார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இருக்கிறார் என்பதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக சரியாக கணித்திருக்கிறார். அவளை வெளிப்படையாக கூற முடியவில்லை. இருக்கிறீங்களோன்னு ஒரு கேள்வி. இல்லைங்க, நான் கலை யதார்த்தத்தின்படி பேசிட்டு இல்ல, அவர் வந்து எங்க தலைவரை வந்து ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் வந்து தவிர்த்திருக்க கூட முடியாதுன்னு சொல்றாரு. விழாவுக்கே வரலங்க, உங்க தலைவர் வந்திருக்காருன்னு அவர் விழாவுக்கே வரல. அப்ப நீங்க இன்னுமே அந்த இடத்தில் இன்னும் சக தலைவர்களுடைய கொள்கைகள் சார்ந்து உங்கள் கொள்கைகளை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குங்கிற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா மேடம்? இந்த விழாவில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்திருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருந்தால் அவரை தடுப்பவர் எவர்? இதுதான் கேள்வி. இந்த விழாவினுடைய சரி பாதி பங்கு அண்ணன் ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியில் அஜெண்டாவில் அண்ணன் திருமாவளவனுடைய பேரை வந்து ஃபிட் பண்ணுறதுல பெரிய சிக்கல் இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போதைக்கு நான் கலந்துக்க முடியாது. நான் இப்போ கலந்துக்கிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுரும்.
இது இன்னைக்கு ஆட்சி அப்படி அதிகாரம் சொல்லல. அப்படித்தான் அவர் வந்து- இல்ல இல்ல நீங்க உங்க இன்டர்பிரேஷனுக்கு நான் இல்ல, அவருடைய நீங்க அதுதான் இல்ல, detail அவருடைய பண்ணணும் madam. வாசகத்தையே நான் இல்ல, படிச்சேன். அண்ணன் சிந்தனை செல்வன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து எங்களுடைய தலைவருடைய அறிக்கையை புரிந்து கொள்வதற்கு பல காலம் தேவைப்பட்டதுன்னு சொல்றாரு. நீங்க அண்ணனுடைய திருமாவளுடைய அறிக்கையை நீங்க இல்ல இல்ல சாதாரணமா அவர் எடுத்துக்க சொல்ற முடியாது. வார்த்தை, அவர் எழுதி இருக்கிற வார்த்தையே நான் அதுல இருந்தே அப்படியே வாசி காமிக்கிறேன். சொல்லுங்க மேடம். மேல வந்து நிறைய குறிப்பிட்டிருக்காரு. நான் 4 வரி மட்டும். சொல்லுங்க. வராது போல் வந்த மாமணி போல் ஒரு வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சூழலை கையாள தெரியாமல் அவர் தடுமாறுகிறாரா? திமுக அவரை அச்சுறுத்துகிறதா? அந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்து விட்டாரா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவரை எது தடுக்கிறது? இவ்வாறு சிலர் தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் பல்வேறு ஊகங்களை ஊடகங்களில் அள்ளி இறைத்து நம்மை வருத்தெடுக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டுமென்றே செயல் திட்டத்தோடு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதோதோ பிதற்றி கொண்டிருப்பவர்கள்னு சொல்றார். இதுல எங்க அவருக்கு வந்து அங்க ஒரு ஒப்பீனியன் வேறையா இருக்கு, கூட்டணிக்குள்ள இருக்க வேணாம்னு நினைக்கிறாருன்னு எந்த இடத்துல உங்க இன்டர்பிரேஷன் பொருந்துதுன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு ஓப்பனா சொல்லும் பொழுது இல்ல, இவ்வளவு வெளிப்படையா சொல்லும்போது நம்ம சொல்லிதான் ஆகணும். அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவர் கலந்திருந்தார் அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுடைய தளபதியும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் இருந்திருந்தால் இந்த அறிக்கை தேவைப்பட்டிருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய கூட்டணி இப்பவே மாறி இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காலம் வரட்டும், காலம் கனியட்டும், இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கிறது, இப்பவே நம்ம தேர்தல் கூட்டணியை அறிவிச்ச மாதிரி நம்ம சொல்லிட வேண்டாம், அதற்கான ஒரு இடத்தை கொடுத்துட வேண்டாம். அதனால வந்து இத்தனை ஆண்டு மேடம், நீங்க சொல்ற மாதிரி 1 வருஷத்துல கூட்டணி உடையுதான்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ஒரே விஷயத்தை மட்டும் சொல்ல, இத்தனை ஆண்டு காலம் அம்பேத்கர், அவர் வாழும் அம்பேத்கராக அம்பேத்கருடைய கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்த எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தம்பிகளிடம் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க பண்ணுங்க, அந்த தேரை நான் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க கேட்கணும். அவங்க தம்பிகள்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்லட்டும் அது சரியா தப்பான்னு. சிந்தனை செல்வன், 1 வருடத்தில் திமுக கூட்டணி உடையும் என்கிறார் தாவேகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சம்பத்குமார். உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, கூட்டணியை உடைக்க தம்பிகள்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா, அதாவது மறைமுகமாக அப்படியான அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்கிறதா? முனைவர் சம்பத்குமார் அவர்களுடைய அந்த அரசியல் கண்ணியம், அவருடைய மொழி ஆளுமை, அது ரொம்ப ஈர்த்தது. நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாவேகாவில் இருந்தாலும் கூட பிற இயக்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை மாற்றக்கூடிய அந்த ஒரு ஆளுமை மிகுந்த தன்னம்பிக்கை இருந்தவர். தன்னம்பிக்கை மற்றவர்களை பற்றிலாம் வந்து அப்படி பேச மாட்டாங்க. தன்னுடைய தலைவரை அவர் மிக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல இன்னொரு தலைவரை பற்றி மதிப்பிடுகிற போது மிக நாணயமாக மதிப்பிடுகிற அந்த சம்பத்குமாருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயம் தான் மேடம். நான் சுருக்கமாக சொல்லினா 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. நான் ஒற்றை வரியில் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் காரணங்களுக்காக, அதனுடைய நிர்வாக காரணங்களுக்காக விமர்சிப்பதோ அல்லது அது ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மற்ற கட்சிகள் பேசுவதோ ஒரு ஜனநாயகபூர்வமான அணுகுமுறை. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நான் வந்து அப்படி ஒரு குரல் வந்தா அதை வந்து அதை மறுதளிக்க கூடாது. ஜனநாயகத்துல அப்படிப்பட்ட குரல் வரும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எங்க பிரச்சனை என்னன்னாக்கா, அரசமைப்பு சாசனம் முன்னிறுத்தக்கூடிய பன்மைத்தன்மைக்கு எதிராக முற்று முழுவதுமாக மிக கொடூரமான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய ஒரு பேர் அபாயம் உருவாயிருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சுசிலா அம்மாவும் நம்ம எத்தனையோ டிஎம்எஸ் எவ்வளவு பாடல்கள் பாடுறாங்க. அவங்க பாடலுக்கு அவங்களா பொறுப்பு. அதை எழுதி இயக்கி அதுக்கான ஒரு அந்த இப்போ ஒரு சகோதரி பாடுறாங்க. அந்த பாடலை வந்து நீங்க எதிர்க்கணும்னு நினைக்கிற நேர்மையாளராக இருந்தா அதை எந்த அமைப்பு அந்த பாட்டுக்கு வந்து உரிமை அந்த அமைப்பை எதிர்த்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த அம்மா கழுத்துல சிலு போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களை குறிவைக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான வன்மத்தை இன்னைக்கு நம்ம வந்து சங்பரிவார கும்பல் முன்னாடி பார்க்கணும். இப்படிப்பட்ட வன்மம் நிறைந்திருக்கிற இந்த சூழல அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும். மிக வெளிப்படையா சொல்றோம், தேர்தலை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு 2வது விடுதலை போராட்டம் நடக்கிறதுன்னு நாங்க நினைக்கிறோம். இதுல சனாதன சங்பரிவார அமைப்புகள் பன்மைத்தன்மையை சிதைக்கின்றன, அரசியல் சாசனத்துக்கு அச்சுறுத்தலை உருவாக்குது. அந்த நிலையில நாங்க திமுகவோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுங்கிறது இந்த தேசத்தின் நலனுக்கு அவசியமானது என்கிற அந்த ஒரு புள்ளியில தான் திமுகவோட நிற்கிறோம். சோ ஐடியாலஜிக்கலான விஷயங்கள தான் திமுகவோட நிற்கிறோம். நீங்க மழை வெள்ளம் வந்துச்சு, அதுல வந்து ஒர்க் பண்ணாங்களா, ஒர்க் பண்ணலையா, மற்ற வளர்ச்சி திட்டங்கள் நடந்ததா,
காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டுச்சா, இந்த மாதிரி நீங்க கேள்விகள் எந்த தப்பே புள்ளியில இல்லை. திமுகவுடன் இருக்கிறீங்க? ஆனால் ஆதவர்ஜுனாவுடைய பேட்டியில தமிழக அரசியலில் புதிய வரலாறு உருவாகக்கூடிய மேடையாக இது இருக்கும் அப்படின்றார். ஒருவேளை உதயநிதியினுடைய வருகை சொல்றாரு தெரியல. இல்ல என்னுடைய அன்பு இளவல் ஆதவ அர்ஜுனுடைய முழு உரையாடலையும் நான் இல்ல கேட்கல. அவர் இந்த மேடையில சொல்றாரு. சரி, நீங்க கேட்டுட்டு கூட நீங்க உங்களுக்கு ஃபேக்ட் செக்கிங்கா கிளியரா தெரியணும், கேட்டுட்டு கூட அதுக்கு சொல்லலாம். ஆனால் அவர் பேசுறதெல்லாம் சினிமா துறையை ஒரே நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது இப்படியெல்லாம் பேசி இருக்கிறார். இது வந்து எப்படியான ஒன்றாக பார்க்கப்படும்? விசிகாவிற்குள் எப்படி பார்க்கப்படும்? திமுக கூட்டணிக்குள் எப்படி பார்க்கப்படும்? ஒரு வரம்புக்குட்பட்ட சுதந்திரம் இருக்கிற ஒரு கட்சியாக அந்த சுதந்திரத்தை இயல்பாக ஒரு வாழ்க்கை அனுபவமாக ஏற்றுக்கொள்ளுகிற தலைவராக அண்ணன் திருமா இருக்கிறார். அண்ணன் திருமாவோடு இணைந்து இந்த கட்சியினுடைய தொடக்க காலத்துல தலைவர் திருமாவை தோழர் திருமா என்றே சொல்லி அழைத்து பழகுகிற என் போன்றவர்கள் இங்கே இருக்கிறோம். மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் இருக்கிறாரு. அவர்களுடைய தன்மையே வேற. ஒரு அறிவில் எந்த அரசியல் கட்சிக்குள்ளாரையும் தன்னை இணைத்துக் கொள்ளவே முடியாது. நான் வந்து ஒரு கலை இலக்கியம் அப்படிப்பட்ட தளங்கள்ல பயணப்பட்டேன். நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம்னா எங்களுடைய வெவ்வேறு விதமான தன்மைகளை அங்கீகரிச்சு உங்கள் வாக்கு வங்கி மேல ஒரு வாக்கு வங்கிக்கான ஒரு சின்ன தொய்வு இருக்கு, அது விஜயுடைய வருகை வந்து அந்த தொய்வை ஏற்படுத்துது அப்படின்னு சர்வேக்கள் சொல்லுது அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி வலுவிழந்திருக்குன்னு சர்வே சொல்லுதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். குபேந்திரன் இன்னொன்றையும் சொன்னார். வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்ல விடுதலைக்கு சிறுத்தைகளுடைய கட்சியுடைய இளைஞர்கள் விஜய்க்கு பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த மேடையை பகிராததற்குன்னு அவர் ஒரு காரணம் சொல்கிறார் இல்லையா? இந்த காரணத்திற்கு விசிகாவுடைய விளக்கம் என்ன? இல்ல, இந்த காரணங்களை முற்றுமுழுவதுமாக நாங்கள் நிராகரிக்கிறோம். எந்த ஒரு புதிய கட்சியும் எங்களுடைய வாக்கு வங்கியை வந்து அவங்க வந்து கையகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அச்சம் இல்லை. ஒருவேளை உண்மையிலே ஒரு இன்னொரு கட்சி எங்களுடைய சுமைகள் எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருந்தா நாங்க ஒன்னும் அதுக்கு குறுக்காலையும் நிக்கல. எங்களுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. இது விஜய்க்கும் நெருக்கடியை தரக்கூடாது, எங்களை நம்பி இருக்கிற திமுகவுக்கும் ஒரு தேவையில்லாத நெருக்கடியை தரக்கூடாது. இன்னைக்கு ஊடகங்களுடைய போக்கு ரொம்ப அறம் சார்ந்த போக்காக இருக்கிறது. சில ஊடகங்கள் வரம்பு மீறி அவைகளுடைய எல்லைகளை மீறி வந்து செயல்படுகின்றன. சமூக ஊடகங்களும் வந்து பல்வேறு விதமான ஒரு ஊடகங்களே ஒரு யுத்தத்தையே நடத்தி முடிச்சிடுறாங்க. அதனால இந்த சூழல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்திருக்கிறோமே தவிர தாவேகாவிற்கு வாழ்த்து சொன்ன தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் திருமா அவர்கள் இன்னமும் அந்த நட்பு தொடர்கிறது. அவங்க மாறுபட்ட களத்தில் இருக்கலாம், வேறுபட்ட களத்தில் இருக்கலாம். ஒரு கொள்கை பூர்வமாக அம்பேத்கரை புரிந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத விடுதலை ஓராண்டில் கூட்டணி உடையும் என்பதற்கு சிந்தனை செல்வனுடைய பதில் என்ன? இந்த கூட்டணி பகையால் தீர்மானிக்கப்படுகிறது. சனாதன பகை ஒருவேளை கரைந்து விடுமானால் ஒருவேளை எங்க கூட்டணி கூட கரைஞ்சிறதுல நியாயம் இருக்கு. ஆனா அந்த சனாதன பகை இருக்கிற வரை இந்த கூட்டணி இறுக்கமாக உறுதியாக இருக்குங்கிறதா என்னுடைய பதில். சம்பத்குமார் அவர் வந்து சொல்கிறார், சனாதன பகை இருக்கிற வரைக்கும் கூட்டணி இருக்கணும், இது கொள்கை உறுதிப்பாட்டோட இருக்கிற கூட்டணி, அதனால இப்போதைக்கு உடையாது. நீங்க எந்த அனுமானத்துல சொல்றீங்க? அதே சனாதனத்திற்கு எதிராகவும் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்க, இடஒதுக்கீடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் என்ன பேசுவார் விஜய் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புக்கு என்ன பதில் இப்போதைக்கு? அது யூகமா சொல்ல முடியாது மேடம். ஏன்னா முழுமையாக அந்த பேச்சு ஏன்னா அம்பேத்கர்னா அவர் வைத்திருக்கக்கூடிய அனிகலேட் காஸ்ட் தான் முக்கியமான ஒன்று இல்லையா? அந்த இடத்துல விஜயுடைய நிலைப்பாடு என்ன, கோட்பாடு என்ன, அதை மாநாட்டில் தெளிவுபடுத்தல. இந்த மேடையில அரசியலமைப்பு சட்டத்தினை உள்வாங்கி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வளர்ந்திருக்கிற இடத்துல இடஒதுக்கீடு குறித்து அவருடைய பார்வை என்னவாக இருக்கும்னு எங்க கொள்கையில தெளிவா இருக்கு மேடம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார பங்கீடு வந்து கொடுக்கணும் என்பது எங்களுடைய கொள்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். அது புதுசா ஒன்றும் இல்லை. மாநாட்டிலேயே அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்திட்டோம். அது ஏற்கனவே உங்களுக்கு பிரிண்டட்ல வந்து இருக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவருடைய இன்றைக்கு உரை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு, ஏன்னா சமூக நீதியினுடைய செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் மதச்சார்பற்ற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சமூக நீதியினுடைய தொட்டில், இந்தியாவுடைய தமிழ்நாடு தான் நம்ம சொல்கிறோம் சமூக நீதியுடைய தொட்டில்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
சனாதனத்துக்கு எதிராகவும் சமூக நீதியை காக்க வேண்டும் சமூக என்பதற்காக நீதியை காப்பாற்றி சனாதனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய விஜய் ஒரு கையில் பகவத்கீதையும் இன்னொரு கையில் அம்பேத்கரையும் வைத்துக்கொண்டு எப்படி களமாட முடியும்? இல்ல, இது- இந்த குழப்பம் அவருக்கு இருக்கிறது இதுல அப்படின்னு குழப்பமே வன்னியரசு இல்லைங்க சொல்றாரு. மேடம். நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. குறிப்பா திமுக குழம்பி போயிருக்குது. இப்ப நம்ம 3 பேர் இருக்கோம். உங்களுக்கு இஸ்லாம் பிடிக்குன்னா நீங்க இஸ்லாத்தை நீங்க வந்து பின்பற்றுங்கன்னு சொல்லலாம். ஐயாவுக்கு வந்து கிறிஸ்துவம் பிடிக்குன்னா நீங்க கிறிஸ்துவத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லணும். எனக்கு இந்து மதம் பிடிக்குதுன்னா நான் இந்து மதத்தை பின்பற்றணும். இப்படிதான் இருக்கணுமே ஒழிய இதுதான் சரி, இதுதான் நம்ம இதுதான் 3 பேர் வந்து இருக்கோம். இதுல திமுகவுக்கு என்ன வேலை? இல்லைங்க மேடம். இதை வந்து திமுக தான் பண்றாங்க. திமுக எங்க சொன்னாங்க? வன்னியரசு சொன்னாரு, நான் கொஸ்டின்ல இல்ல சொல்றேன். மேடம், ஒரு நிமிஷம். நீங்க திமுகவுக்கு ஆன்சர் பண்றீங்க. இருக்குது. ஏன்னா அது மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது. நீங்க உங்க ஆட்சி செய்யற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த இல்ல, விழாவிற்கு வன்னியரசு அவர்கள் கேட்கிற வாழ்த்து கேள்விக்கு கூறியதில்லை. என்ன பதில்? வன்னியரசு கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? இல்ல மேடம், நான் நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் பதில் வந்து அதுதான் முழுசா சொல்றேன். முடிச்சிரேன். அதுதான் முழுசா சொல்றேன். முடிச்சிரேன். நீங்க டைரக்டா டுவர்ட்ஸ் தி பால வந்து அறிவாலயம் கோர்ட்டுக்கு நான் நேத்து தள்ளுறீங்க. நான் அவங்க ஏற்கனவே யாரும் சொல்லியாச்சு இங்க மேடம். வரல. வன்னியரசு ஐயாவுடைய பதில வந்து நம்ம இன்னைக்கு கையில எடுக்கவே வேண்டாம். ஏன்னா அவரை விட அப்புறம் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளுடைய அறிக்கை வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த அறிக்கை வந்து காலாவதி ஆயிருச்சு. திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அதுதான். அது உங்க காலாவதியான கொள்கை statement நிலைப்பாடு அதை நம்ம பார்க்கிறோம். தெளிவில்லைங்கிற இடத்தை தான் வன்னியரசு வகுக்கிறார். நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேனே பகவத்கீதையை மேடம். அவர் முன்வைக்கிறார். அம்பேத்கர் பகவத்கீதைக்கு முரணானவர்னு அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில இருந்து நான் கேள்வி எழுப்புறேன். மேடம், இது வந்து மதச்சார்பற்ற எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் என்ன பதில் சொல்றோம்னா, அவரவர் மதம் அவரவருக்கு என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுல வந்து உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து ஒருபொழுதும் நாங்கள் மறுக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு. இதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பிற்போக்குத்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால தான் நாங்கள் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம். பெரியாரினுடைய கொள்கையில் எங்களுக்கு கடவுள் மறுப்பு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை என்பதை எங்கள் தலைவர் தெளிவாக கூறியிருக்கிறார். பேசலாம்.